இங்க யாருமே இல்லாம அனாதையா ஒருத்தன் பஸ் ஸ்டாண்ட்ல விழுந்து கிடக்குறான். நல்லா குடிச்சிட்டு பசிக்காக ரோட்ல நடந்து வரும்போது சாமி சிலைலாம் விக்கிற ஒரு கடையாண்ட உட்காந்துட்டு இருக்கு. அதை பார்த்த சாமியார் ஒருத்தர் சாப்பாடுலாம் போட்டு யாருமே இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்பதான் அவன் சின்ன வயசா இருக்கும்போதே அப்பா அம்மா இறந்துட்டாங்க, பாட்டி தான் என்ன வளர்த்தாங்க. ஆனா பாட்டி இறந்த பிறகு எல்லாருமே சொத்துல எழுதி வாங்கிட்டு என்ன வெளியே தத்திட்டாங்க. நிறைய இடத்துல வேலை கேட்டுமே யாருமே எனக்கு தரவே இல்லை, அதனால தான் நான் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இனிமேல் நீ என் கூடவே இருன்னு சொல்லிட்டு தங்க வச்சுக்கிறாரு. இந்த சாமியார் ஒரு வைத்தியரா இருப்பாரு, அதனால இவனுக்கு வைத்தியெல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஒரு செடியில இதுல இருக்க 2 பழத்தை தண்ணியில போட்டு குடிச்சா ஒரு மனுஷன் வாழ்நாள் ஃபுல்லாவே கை கால் விளங்காம அப்படியே விழுந்து கிடப்பான்னு சொல்லிட்டு போறாரு. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஆனா ஒரு நாள் இந்த சாமியாரோட பெட்டியை திறந்து பார்க்கறான். நிறைய பணம் இருக்கு, அதை எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வந்துடுறான். அப்ப ஒருத்தர் வைத்தியம் பார்க்க வராரு. அவர்கிட்ட நிறைய பணம் கேட்டு சண்டை போட்டு வெளியே அனுப்பிடுறான். அப்ப அந்த சாமியாருமே வைத்தியம் பார்த்ததுக்கு ஒருத்தர் கிட்ட 5000 ரூபாய் பணம் வாங்கினீ எதுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான், நீங்க இவ்வளவு நாளா பழைக்க தெரியாம ஆளா இருந்தீங்க, 50 ரூபாய் வைத்தியம் பார்த்துட்டு எவனா பாப்பானா 5000 ரூபாய் பணம் வாங்கிட்டு அதனால தான் பார்த்தேன்னு சொல்லிட்டு சொல்றான். அதை கேட்டதுமே இவர் கோவப்பட்டு பணத்துக்காகலாம் இந்த வைத்தியத்தை நான் பண்ண, அப்படி உனக்கு பணம் தான் முக்கியம், வேற இடத்துக்கு போயிட்டுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவனுமே கோவப்பட்டு சாப்பாடு தட்டை இட்டு வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அண்ட் ஒயின் ஷாப்ல குடிச்சிட்டு இருக்கா. அப்ப 2 பேர் வந்து நீங்க அந்த சாமியாரோட சிஷ்யன் தானு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இவன் அந்த சாமியார் கிட்ட சண்டை போட்டு வெளியே வந்துட்டேன்னு சொல்றான். அதை கேட்டதுமே இனிமேல் நீங்க தான் குரு, நான் தான் சிஷ்யன்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட ஏமாத்தி பணம் முடுங்க ஆரம்பிச்சிடறானுங்க. ஒரு நாள் சைனால இருந்து அவங்க பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இவர்கிட்ட வந்திருப்பாங்க. என்னோட பையனுக்கு கை கால் விழுந்துருச்சு, எப்படியாச்சும் சரி பண்ணுங்க சாமி, 8 கோடி ரூபாய் பணம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவன் யோசிக்கிறான், இதுக்கான மருந்து அந்த சாமியார் கிட்ட தான் இருக்கும், கண்டிப்பா நான் கேட்டா தருவாருன்னு சொல்லிட்டு அங்க போய் கேட்டு பாக்குறான். ஆனா அவரு இந்த காலநிலை மாற்றத்துல அந்த மருந்து நம்மளால ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்லி எவ்வளவு சொல்லி பாக்குறாரு. அதை கேட்டதுமே இவன் கோவப்பட்டு இவர்கிட்ட சண்டை போட்டு நான் எப்படியாச்சும் அந்த ஆளை போட்டு தள்ளிட்டு பெரிய ஆசிரமம் ஒன்று ஓபன் பண்ணி பெரிய ஆளா போறேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். ஆனா அடுத்த நாள் காலையில தூங்கி எழுந்துக்கிறான். பார்த்தா இவனால கை கால் கூட அசைக்க முடியல, எழுந்துக்கவே முடியல, என்ன நினைச்சு பாக்குறான். ஆக்சுவலா அந்த சாமியார் போய் பார்க்கும்போது அந்த மரத்துல இருந்து 2 பழத்தை அந்த தண்ணியில கலந்து கொடுத்துருப்பாரு. சோ இனிமேல் இவனால எழுந்துக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சு போது அப்பன் பார்த்து இவன் கூட இருக்க 2 பேர் வந்து கதவை தட்டுறாங்க. உள்ள பார்த்ததுமே ஷாக் ஆகுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே இவனுக்கு 2 பேருமே பிளான் போட்டு இவனை இனிமேல் ஊம சாமியாக்கி நம்ம சமாளிக்க ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சாமியாராக்கிறாங்க.